ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா குன்றத்தூர் முருகன் கோயில் மலையடிவாரத்துக்கு கீழே இருக்கிற கந்தளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த திரு ஊரக பெருமாள் கோயிலும் இருக்குது. இந்த சிவன் கோயில் 1600 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட சிறப்புகளையும் இதோட புகழ்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு பாடல் பெற்ற தலம். பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊர் இந்த குன்றத்தூர். இந்த குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமான் அவர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து நிறைய புகழ் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோயில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. 1600 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலில் சிவராத்திரி பிரதோஷங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு பார்க்கலாம். சாலை மார்க்கமாக வந்தால் நம்ம கிண்டியில் இறங்கி போரூர் வழியாக கோவூர் வழியாக நம்ம குன்றத்தூருக்கு வரலாம். இல்லாத்தையும் நம்ம ட்ரெயினில் வந்தால் நம்ம பல்லாவரத்தில் ஸ்டேஷனில் இறங்கி வந்தால் இது கிட்டக்க, பல்லாவரம் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்டக்க. ஸோ நமக்கு 2 பக்கமாகவும் நல்ல ஆக்சசபிள் தான். இந்த கோயிலோட சிறப்பு பற்றியும் ஸ்தல புராணத்தையும் இப்போ பார்க்கலாம். இந்த கோயிலில் திருப்பணிகள் செய்த சேக்கிழார் பெருமான் அவர்கள் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சராக பணியாற்றினார். அவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 63 நாயனன்மார்களையும் சிலைகளாக இங்கு வடித்துள்ளார். இந்த கோயில் சேக்கிழார் பெருமான் திருப்பணிகள் செய்து கந்தளீஸ்வரரை நெடுஞ்சான் கிடையாக வணங்கியதால் இந்த கோயில் நம்மளுடைய தலைக்கணத்தை அகற்றிய கந்தளீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்த பிறகு, திருப்பூரில் வதம் செய்த பிறகு ஆகாய மார்க்கமாக திருத்தணி செல்வதற்காக ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் இந்த குன்றத்தூர் மலையில் இறங்கி இங்கே கீழே மலையடிவாரத்தில் தங்கி இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. அதனால்தான் கந்தர் வணங்கியதனால் இது கந்தளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அம்பாளின் பெயர் நகைமுகவல்லி. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் மற்ற சந்நிதிகள் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சூரிய பகவான், சனி பகவான், 63 நாயன்மார்களின் சிலைகள் ஆகியவை வடிக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில் பார்ப்பதற்கே மிகவும் அமைதியாகவும் மிக அழகாகவும் இருக்கின்றது. அமைதியை தேடி வருபவர்களுக்கு இந்த கோயில் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதுதான் இக்கோயிலின் பின்புறத்தில் உள்ள வில்வ மரங்கள். இந்த கோயில் மிகவும் அழகாகவும் இதோட கோயிலுடைய ஸ்தல புராணத்தை அழகாகவும் சிலைகளாக வடித்திருக்கிறார்கள். இங்கிருந்து ஏர்போர்ட்டும் மிகவும் அருகாமையில் உள்ளது. 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இந்த கோயிலில் உள்ள அபிஷேக தீர்த்தம் சிங்கத்தின் வாய் வழியே வருமாறு அமைச்சிருக்காங்க. இது பார்க்கவே மிகவும் அழகாக உள்ளது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்தல புராணத்தை அழகாக சிலைகளாக வடித்திருக்கிறார்கள். அசுரனை வதம் செய்கிற மாதிரி. இதுதான் தட்சிணாமூர்த்தி. மேலே தாரகாசுரனை வதம் செய்கிற மாதிரி அழகாக சிலைகளாக வடித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கோயிலுடைய கருவறைக்கு செல்லும் வழி. எப்போதும் சிரித்த முகத்துடன் காட்சி அளிப்பதால் அம்பாளுக்கு நகைமுக வள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மிகவும் அழகான பெயர், வேறெங்கும் கேள்விப்படாத பெயர். இந்த அம்பாளுடைய பெயர் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. இங்கே பாருங்கள், முருகன் சிவபெருமானை வழிபடுகிறார்.
இதுதான் அந்த 63 நாயன்மார்களின் சிலைகள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு நாயன்மார்களின் சிறப்புகளையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு இங்கே ஒரு பெரிய அரசமரம் உள்ளது. இதுதான் துர்க்கை சன்னதி. இதுதான் இக்கோளின் கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு அருகில் நந்தீஸ்வரர் இருக்கிறார். இந்த நந்தி சிவனை ஒரு துவாரத்தின் வழியாக தனியாக வழிபடுவதாக இங்கே அமைத்திருக்கிறார்கள். அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுதான் கால பைரவர் சன்னதி. இங்கே பைரவருக்கு என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுகிறது என்பதை டே வைஸ் இதில் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் நவகிரக சன்னதி. இதுதான் நந்தி வழிபடும் அந்த துவாரம். நந்தி ஸ்ட்ரைட்டாக அந்த துவாரத்தின் வழியாக சிவபெருமானை வழிபடுவதாக அமைத்திருக்கிறார்கள். அந்த துவாரம் சதுர வடிவில் உள்ளது, செவ்வக வடிவில் உள்ளது. கொடிமரத்துக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு சிறிது இளைப்பாறிவிட்டு இந்த கோயிலை விட்டு நாங்கள் சென்று விட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் குன்றத்தூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. அருமையான பழமையான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நீங்களும் அந்த கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து விட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.